ரஜினிகாந்தின் இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்க தனுஷ், அமலாபால், கஜோல் மற்றும் பலர் நடிக்கும் வேலையில்லா பட்டதாரி படத்தின் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாகிவிட்டது. கடந்த மாதம் 15ஆம் தேதி இப்படத்தின் பூஜை நடைபெற்றது. நடிகர் ரஜினிகாந்த் நேரில் வந்து மூத்த மருமகனையும் இளைய மகளையும் வாழ்த்தினார். படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க முன்னணி ஹிந்தி ஹீரோயின்களை அணுகினர். கடைசியில் மின்சார கனவு தமிழ் படத்தில் நடித்த பிரபல ஹிந்தி நடிகையான கஜோலை பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழுக்கு அழைத்து வருகின்றனர். முதல் பாகத்தில் நடித்த சமுத்திரக்கனி, சரண்யா ஆகியோரும் இந்த படத்தில் நடிக்கிறார்கள். முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக இல்லாமல் இந்த படம் புது கதையாக இருக்கும் என்கிறார்கள். படத்தின் கதை வசனத்தை தனுஷ் எழுத சௌந்தர்யா ரஜினிகாந்த் திரைக்கதை எழுதி இயக்குகிறார். தனுஷின் தற்போதைய ஆஸ்தான இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் படத்திற்கு இசையமைக்கிறார். கோடை விடுமுறையில் அல்லது ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.